கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 121வது சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் எங்கிருந்து எனக்கு உதவி கிடைக்கும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை கிடைக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறதே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று உங்கள் உள்ளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கலாம். அல்லது நீங்கள் யாரிடத்தில் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஒன்று மாத்திரம் பிரியமானவர்களே, வாக்கு கொடுத்தவர்கள் மாறியிருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய உதவியை யாருமே தடுக்க முடியாது. அவர் ஆச்சரியமாய் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க என்றால் ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் மனிதர்கள் மூலமாக பல நன்மைகள் செய்வது உண்மை. ஆனால் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். ஆதார வசனம் 121வது சங்கீதம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் மேல் நம் கண்கள் இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தர் மேல் வைக்கப்படுகிற நம்முடைய கண்கள் நமக்கே தெரியாமல் மனிதர் பக்கமாக திரும்பி விடுகிறது, சூழ்நிலை பக்கமாக திரும்பி விடுகிறது. வேதத்தில் எலியா கெரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்த போது தேவன் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார். காகங்கள் காலையும் மாலையும் அவருக்கு தவறாமல் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தன. துவக்கத்தில் காகங்களை கொண்டு தன்னை ஆச்சரியமாய் போஷிக்கும் ஆண்டவர் மீது அவருக்கு அளவற்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நாட்கள் செல்ல செல்ல இது வழக்கமானவுடன் காலையும் மாலையும் இந்த நேரத்தில் நிச்சயம் காகம் உணவு கொண்டு வரும் என்று காகத்தையே எதிர்பார்த்து எலியா காத்து கொண்டிருந்திருப்பார். கர்த்தர் கொடுப்பார் என்று கர்த்தரை பார்க்க வேண்டிய எலியா, அவர் காகங்களை பார்த்து கொண்ட நிமித்தமாகவே அவர் அந்த இடத்தை விட்டு அவரை அப்புறப்படுத்தினார். எலியாவை சாரிபாத்துக்கு போக சொல்கிறார். அங்கே ஒரு விதவையை கொண்டு போஷிப்பதாகவும் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு உதவி செய்ய யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். காகம் இல்லாவிட்டால் விதவையை பயன்படுத்த அவரால் முடியும். ஆனால் நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதே அவன் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒருவன் நீதிமானாய் இருக்கும் பொழுது அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி 2 காரியங்கள் நிமித்தமாக நாம் கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமானாக ஆக்கப்படுகிறோம். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இரண்டாவது நமது தேவனுடைய ஆவியினால், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் முதலாவது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறது கூட பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் மாத்திரமே.
1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மிடத்தில் ஒருத்தங்க கர்த்தரை பத்தி கேட்கும் பொழுது, தேவனை பற்றி கேட்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்பதே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, நாம் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின்படி நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் பொழுது நாம் முதலாவது நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தாதவாறு நாம் பாதுகாக்கிறவராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, வசனம் பொய் சொல்லாது. பிரியமானவர்களே, நாம் முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது, எப்படி எலியாவை கர்த்தர் போஷித்தாரோ, காகத்தை கொண்டு விதவையை கொண்டு போஷித்தாரோ, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக பிற மனிதர்களை கொண்டு அல்லது ஒரு காகத்தை கொண்டு கூட உங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு பிரத்யட்சமாக இதை சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். ஆதார வசனம் யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். உம்முடைய சத்தியம் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது. அப்போ நம்ம வசனத்தை தியானிக்கவே அது நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, பேதைகளை ஞானியாக்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க யாராவது வேதம் படிக்காம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க முதலாவது வேதத்தை தியானிக்க நீங்கள் முதலாவது முயற்சி செய்ய வேண்டும். கூடுமான வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அது நிமித்தமாக உங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எளிதில் போய் சேருகிறதா இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பல சூழ்நிலைகள்ல, பல வெவ்வேறு காரியங்கள்ல நீங்க தேவைகளோடு இருக்கலாம். இந்த காரியத்துக்கு கர்த்தர் உதவி செய்வாரா, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய பார்வை மனிதர்கள் மீது இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்து உங்கள் விண்ணப்பங்களும் உங்களுடைய கண்களும் கர்த்தரை நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டும். தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் எளிதில் அதை அதி சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜெபம். அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று அப்பா நாங்கள் தியானிக்க கிருபை செஞ்சீங்க. எங்களுக்கு இன்று அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அதிசயமானவர் அப்பா. உம்மால் செய்ய ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்பா. தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு மனதா என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவர்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனை மண்டலங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனை. பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த காரியங்கள் எல்லாம் விடுதலை வேண்டும், அற்புதம் வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அப்பா, காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாக மாற்றுங்க. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா, நீர் எங்களை அழைத்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு அப்பா. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் இருக்கிறது அப்பா, குறைகள் இருக்கிறது ஆண்டவரே. தயவாய் மன்னித்து அப்பா, குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குற தேவன். குறைகள் இல்லாமல் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நிறையாக நீர் மாற்றி அப்பா உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அப்பா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அப்பா நாங்கள் தரித்து கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக அப்பா. துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனே, நீர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அநேக வேளைகள்ல அப்பா மனிதர்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்பா. உமையே நோக்கி பார்த்து உமக்கு துதிகளை ஏறெடுத்து விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிறவர்களாய் அப்பா எங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க. நாளைய தினத்தை குறித்து கலங்காது என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்பா அதி சீக்கிரத்தில் அப்பா கர்த்தர் நியமித்த நாட்கள்ல அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தள்ளுமுள்ள கரத்தினால் பரம வைத்தியராக நீர் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை, சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடல் சுகவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையாக அதை திரும்ப பெற்றுக்கொள்ள கழுகுக்கு ஒப்பதாக வாழ வயதை கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் அதி சீக்கிரத்தில் அப்பா பதிலை நீர் கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையப்பா வெளிச்சமாக மாற்றுங்கப்பா. தூங்கும் பொழுது, நடக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய வரத்திலும் போக்கிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினீரப்பா. கண்மணி போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. டிராவல்ல, வேலை காரியங்கள்ல எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. வேலை இல்லாமல் அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உடைய சித்தத்தின்படி அப்பா ஒரு நல்ல வேலையை காரியப்படுத்தி கொடுங்கப்பா. வெளி தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு தேவைகளோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவைகளை சந்திங்க தகப்பனே. பிள்ளைகள் அப்பா தன்னுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து வெளி தேசத்தில் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்த அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இடம் கொள்ளா போகும் மட்டும் அப்பா 1000 மடங்கு உடைய பிள்ளைகள் பெருகி அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று அப்பா பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
7 மாதங்கள் அப்பா கடக்க கிருபை செய்தீர் அப்பா. இனி வர மாதங்களையும் அப்பா இந்த வருடத்தில் நாங்கள் வெற்றியோடு கடக்க கிருபை செய்வீராக. எந்தெந்த காரியங்கள்ல உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமோ, அற்புதம் வேண்டுமோ, அந்தந்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பெர்ஃபெக்ட் டைம்ல நீங்க கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. ஆமென்றும் ஆமென் என்றும் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதிலை பெற்றுக்கொண்டு விட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் உமக்காக நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக அவருடைய ஒத்தாசை பர்வதத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.